மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வந்து வாக்களிக்க இருந்தாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அத வாக்களிக்க கூட வந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த காவந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான பஸ் வசதி செய்து தரப்படவில்ல. அத பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துட்ட நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கத்தில வந்து ஒரு புரொட்டஸ்ட் அதெல்லாம் வந்து சோசியல் மீடியால மட்டும் தான் வந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒண்ணுமே வரல. புரிஞ்சுச்சுங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மீடியா கண்ட்ரோல்ல இந்த மீடியா அடிமைகள கொத்தடிமைகளா வச்சிருக்க இந்த திமுக அரசு தான் நான் சொல்லுவேன். இது வந்து இங்க ஜாஸ்தியா இங்க மக்கள் இருந்தனால உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் உங்களுக்கு தெரியப்பட்டது. புரிஞ்சுங்களா? ஆனா நீங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இப்ப நான் திருச்சி எனக்கு ஒரு திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல சில பேர் ஏறுவாங்க. மத்திய பஸ் ஸ்டாண்ட்ல சில பேர் ஏறுவாங்க. சில பேர் வந்து பவுஞ்சூர்ல ஏறுவாங்க. சில பேர் பால்பண்ணையில ஏறுவாங்க. சில பேர் டோல்கேட்ல ஏறுவாங்க. இந்த மாதிரி ஸ்பேர்லியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஏரியா ஏன்னா திருச்சி சென்ட்ரு அந்தந்த ஏரியாவுக்கு ஊருக்கு போறவங்க அந்தந்த ஏரியால ஏறுவாங்க. அப்பேற்பட்டவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியால பஸ் ஏறுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்டிவா இல்ல. இப்போ அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்காக இது பண்ணது மெரினா பீச். அந்த மாதிரி கிளாம்பாக்கம் ஒரு பெரிய ஏரியான்றனால தெரியப்பட்டது. தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையுமே பஸ்ஸு வசதி இல்லாம, மக்கள் வந்து ஓட்டு போட முடியாம போனது தான் வந்து இந்த திமுக அரசின் கடைசி சாதனை.